ஒன்றானது வில்லுப்பாட்டு. வீரர்களிலிருந்து தொடங்கிய இந்த கலையில் வில் பிரதானமான கருவியாகவும் வில்லுக்குடம், உடுக்கை, தாளம், வீசுகோல், கட்டை போன்றவை துணை கருவிகளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழர்களுக்கே உரிய இந்த கலை வடிவின் மூலம் நமது டீன்ஸ் பிள்ளைகள் வானங்களும் நட்சத்திரங்களும் மரங்களும் கூட மீட்டுகிற இசையினால் புகழப்படும் இசைக்கே துவக்கமான நம் தேவாதி தேவனுடைய நற்செய்தியை சொல்ல எடுத்திருக்கிற இந்த சிறிய முயற்சியில் அவர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எல்லாரும் வந்தாச்சா? நம்ம பாடகு கூட்டம் கெசி அக்கா, ஜெனிஃபர் அக்கா, டானில் அக்கா எல்லாரும் வந்தாச்சா? நம்ம மேலத்தாவன் கூட்டம் எல்லாரும் வந்தாச்சா? அப்போ எல்லாரும் வந்தாச்சுன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. சரி சரி, நம்ம வில்லு பாட்டு பாணி மூலமா நம்ம ஆண்டவர் இயேசுப்பாயும் இந்த சபை ஜனங்களையும் வர வைக்கலாமா? வரவேற்கலாமே. சொல்லியே வில்லினை பாட ஆமா, வில்லினை பாட ஆமா, வில்லினை பாட ஆமா. சிவமே தாளத்தோடு உடுக்கை, கைத்தாளம் போட ஆமா, கைத்தாளம் போட ஆமா, கைத்தாளம் போட ஆமா. வந்தருள்வாயானவரே, மக்கள் மனமதிலே இதமாக செய்தி சொல்ல, மக்கள் மனமதிலே இதமாக செய்தி சொல்ல, மக்கள் மனமதிலே இதமாக செய்தி சொல்ல தர வேண்டுமையா. தூயாவியானவரே எங்கள் மீது நீ பொழிய, தூயாவியானவரே எங்கள் மீது நீ பொழிய, தூயாவியானவரே எங்கள் மீது நீ பொழிய. இந்நேரம் வாருமையா, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இயேசு சாமி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இயேசு சுவாமி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இயேசு சாமி, சத்தியம் சொல்லிடவே. வந்தாரை வரவேற்பது திருவமா? வரவேற்கலாமே. ஐயா மாருக்கு வணக்கம், எங்க அம்மா மாருக்கு வணக்கம், அண்ணா மாருக்கு வணக்கம், எங்க அக்கா மாருக்கு வணக்கம், அக்கா பாட்டிக்கு வணக்கம், எங்க தம்பி தங்கச்சிக்கு வணக்கம், பெரிய சபைக்கு வணக்கம், எங்க பெரிய சபைக்கு வணக்கம், ஷாலோம் சபைக்கு வணக்கம், எங்க சியோன் சபைக்கு வணக்கம், எலியின் சபைக்கு வணக்கம், எங்க எபிசி சபைக்கு வணக்கம், தமிழ் சபைக்கு வணக்கம், எங்க தாய் சபைக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சொல்லுங்களேன். குவைத் தமிழ் கிறிஸ்துவ திருச்சபையின் கிறிஸ்துமஸ் விழால இயேசுதான் உலகத்தின் ஒளின்னு வில்லு பாட்டு மூலமா சொல்ல வந்திருக்கோம். கிறிஸ்துமஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்துமஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு ஏசியா தீர்க்கதரிசி சொன்னாரே, இத பற்றி உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாதே. ஓ, நீங்க நார்வே, அண்டார்டிகா அதை பத்தி சொல்றீங்களா? அங்கதான் பல நாட்களா இருளா இருக்கும்னு படிச்சிருக்கோம். நீ சயின்ஸ்ல புள்ளின்னு தெரியும், அந்த இருளை பத்தியெல்லாம் சொல்லல. வேற எந்த இருளு? இரு இரு, இருள்னா என்னன்னு பாட்டாவே பாடிடலாம். பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே, பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே, சாத்தானை தேடாதே நீ இருளில் வராதே, இச்சை கொள்ளாதே நீ இனியும் சாகாதே, பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே, சாத்தானை தேடாதே
ஃபுல்லா புரிஞ்சிருச்சு நமக்கு. ஆமா, நீங்க இருள்ல இருக்கிற ஜனங்கள்னு சொன்னீங்களே, அவங்களா யாரு? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அப்படி கேளு என் செல்லக்குட்டி. பைபிள்ல கலாத்தியர் 5ல சொல்லப்பட்டிருக்க பாவங்கள் எல்லாம் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை, பகைகள், விரோதங்கள், சண்டைகள், கோபங்கள். இதெல்லாம் யார் யார் மனசுல இன்னும் இருக்குதோ அவங்க தான் இருளில் இருக்கிற ஜனங்கள். அப்படியா? அது மட்டும் இல்ல, இது மாதிரி இருளில் இருக்கவங்க இப்படியே இருந்தாங்கன்னா கடைசியில நரகம் தான். ஐயோ, அந்த நரகம் எவ்வளோ கொடியதுன்னு நம்ம பாட்டாவே சொல்லிடுவோமா? சொல்லிடலாமே. கொதி கொதி கொதிக்குது, நடு நடு நடுங்குது, ஐயோ நரகமே. பாம்பு பாம்பு அம்மா ஐயோ, தேளு தேளு அப்பா ஐயோ, கொடிய நரகமே. தப்பவும் முடியாது, ஓடவும் முடியாது, கொடூரமான தீயில மாட்டிக்குவோமே, கொடூரமான பாவத்தால மாட்டிக்குவோமே. கொதி கொதி கொதிக்குது, நடு நடு நடுங்குது, ஐயோ நரகமே. பாம்பு பாம்பு அம்மா ஐயோ, தேளு தேளு அப்பா ஐயோ, கொடிய நரகமே. தப்பவும் முடியாது, ஓடவும் முடியாது, கொடூரமான தீயில மாட்டிக்குவோமே, கொடூரமான பாவத்தால மாட்டிக்குவோமே, மாட்டிக்குவோமே, நம்ம மாட்டிக்குவோமே. அப்படியா? கேட்க ரொம்ப பயமா இருக்கே. பயப்படலாம் வேணாம். இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை காப்பாத்ததான் நம்ம இயேசு சாமி வந்தாரு. இயேசு சாமி வந்திருக்காரா? எங்கிருந்து வந்திருக்காரு? நமக்காக பெத்லஹேம் ஊர்ல இருந்து வந்தாரு. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் இயேசு பிறந்தாரே, நம் வாழ்வை மாற்றிடவே. பிறந்தாரே, பிறந்தாரே, புது வாழ்வை தந்திடவே, இருளை போக்கிடவே, வெளிச்சம் தந்திடவே, நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் வாழ்வை மாற்றிடவே, ஜெயித்திடவே, பரலோகம் சேர்த்திடவே, நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் இயேசு பிறந்தாரே, நம் வாழ்வை மாற்றிடவே. பிறந்தாரே, பிறந்தாரே, புது வாழ்வை தந்திடவே. இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏசப்பா தான் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாய் இருந்தாருன்னு யோவான் 1:5 சொல்லியிருக்கு. அவருதான் மெய்யான ஒளியும் கூட. மெய்யான ஒளின்னு சொல்றீங்களே, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அவர் இந்த உலகத்துல இருந்த காலத்துல பாவிகளை ரட்சித்தாரு. வியாதி எல்லாம் சுத்தமாக்குனாரு. பிசாசு பிடியில இருந்து விடுவிச்சாரு. பல அற்புதங்களை செய்தாரு. நிறைய பேரோட வேதனைகளை போக்குனாரு. கவலை கண்ணீர்லாம் தொடச்சாரு. இப்படிதான் நம்ம ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கே ஒளியா இருந்தாரு. அப்படியா? சரி சரி, அது ஒரு பாட்டாவே பாடிடலாமா? பாடிடலாமே. கனி 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 ஆவியின் கனி, வெளிச்சம் தருகின்ற கனி, இயேசு சென்ற பாதையில நடந்தா நடந்தா மெய்யான வெளிச்சம் அதுவே. கனி 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 ஆவியின் கனி, வெளிச்சம் தருகின்ற கனி, இயேசு சென்ற பாதையில நடந்தா நடந்தா ஐயான வெளிச்சம்
ஏசப்பா போல வெளிச்சம் கொடுத்தா நமக்கு என்ன லாபம்? உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்காரே. அது மட்டுமல்ல, நமக்காக ஒரு இடத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அங்க ஏசப்பா தான் வெளிச்சம், இருளே கிடையாது. ஓ, நம்ம நினைக்காத நேரத்துல ஏசப்பா திருடம் போல வருவாங்க. ஆனா நம்ம ஆயத்தப்படணும், விழித்திருக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும். கடைசி வரைக்கும் ஏசப்பாக சாட்சியாய் வாழணும். அப்பதான் அவர் வரும்போது அவரோடு நாமளும் போகலாம். அந்த பரலோகம் எப்படி இருக்கும்னு பாட்டாவே பாடிடலாமா? பாடலாமே. பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் மறைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் மறைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்ன சந்தோஷம் இது இல்ல சந்தோஷம், என்ன சந்தோஷம் மலரில்ல சந்தோஷம். அது என் இயேசு வாழ்கின்ற தேசம், அந்த சந்தோஷம் காற்றாக வீசும். அது என் இயேசு வாழ்கின்ற தேசம், அந்த சந்தோஷம் காற்றாக வீசும். இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா இருள்ல இருக்க ஜனங்க எப்படி வெளிச்சத்தை கண்டார்கள்னு? நம்ம இதை கேட்டுட்டு மட்டும் விட்டுறாம இதை நம்ம கடைபிடிச்சி வாழ்ந்தோம்னா அவர் வரும்போது நம்ம கேடிசிசி குடும்பம் முழுவதும் அவரோடு பரலோகத்துக்கு பெயரலாம். எங்க எல்லாரையும் இவ்வளோ நேரமா பொறுமையா உட்காந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்க எல்லா சார்பிலும் வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்து பாடலோட முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமே. நீ கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். புத்தாண்டு திவசி பெருகிட நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். தந்தானே தந்தானே நானே தந்தானே 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 நானே தந்தானே தந்தானே. மண்ணில் பிறந்த இயேசு உங்க மனதில் பிறப்பாரே. உங்கள் வாழ்வு தேவை எல்லாம் நிறைவே சாதிப்பாரே. தந்தானே தந்தானே நானே தந்தானே 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 நானே தந்தானே தந்தானே. இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நம்ம KDCC இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தந்தானே தந்தானே நானே தந்தானே 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 நானே தந்தானே தந்தானே. வில்லுப்பாட்டு ஆசிரியர்கள் ஆசிரியைகள் சிஸ்டர் திலகா, சிஸ்டர் வினிபா, சிஸ்டர் ஷைனி அண்ட் சிஸ்டர் ஹெலன். ஒரு முறை கூட ஒரு கைத்தட்டி கொடுத்துடலாம். ஓகே, now is the closing song. Can you all get up? I ask all the children also to get on to the stage.